ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில நான் பார்க்க போகிறது மதுரையில் இருக்கிற தியாகராஜா காலேஜில் இருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் எம்பிஏ ப்ரோக்ராம்க்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் 2026 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு, இதோட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் என்ன, காலேஜஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும் கான்வர்ஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை, ஓகேங்களா, மதுரையில் இருக்க தியாகராஜா காலேஜ், ஓகேங்களா, இது வந்து மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குற ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். நாக்ல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. என்ஏஆர் ஆஃப் ரேங்கிங்ல 20வது ரேங்க்ல இருக்கிறாங்க. சரிங்களா, இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு எம்பிஏ ஆன்லைன் அப்ளிகேஷன் 2026 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஓகேங்களா, நம்ம கிளிக் பண்ண டேரக்டா வந்து அட்மிஷன்ஸ் பேஜ் உங்களுக்கு போயிருது. அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் இருக்கும். இதுல வந்து அப்ளை ஆன்லைன் ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்போர்ட்டிக்ஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வருவோம். சரிங்களா, பாஸ்போர்ட்டிக்ஸ்ல என்னென்ன டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து அட்மிஷன்ஸோட உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராம்க்கான பாஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில் பேஜாக கொடுத்துருக்காங்க. 13 பேஜஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு வந்து விஷன் மிஷன் மோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. நாக்ல A++ வந்து கிரேட் வந்திருக்காங்க. என்ஏஆர் ஆஃப் ரேங்க் 20வது ரேங்க்ல இருக்கிறாங்க. NPTEL உங்களுக்கு பெஸ்ட் லோக்கல் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறாங்க. NICCலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் காலேஜ் பற்றி ப்ரொஃபைலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, காலேஜோட ஹைலைட்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா, ரெப்யூட்டேஷன் இன்ஸ்டியூஷன் அசோசியேஷன் வந்து என்னென்ன இருக்குது, நேஷனல் லெவலில் இருக்குது, இன்டர்நேஷனல் வந்து MOUs வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அதை சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மேஜராக கேட்குற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. இல்லைங்களா, அட்மிஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 5,000 வரும். உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000. தென் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 50,000. அதர் சார்ஜஸ் வந்து 1,60,000. காஸ்ட் அண்ட் டெபாசிட் வந்து 10,000 வரும். ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் உங்களுக்கு வந்து 3,75,000 வரும். தென் செகண்ட் இயரில் 3,60,000 வரும். ஓகேங்களா, தென் ஹாஸ்டல் ஃபீஸ் செப்பரேட் ஹாஸ்டலர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேட்கணும். சரி, இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி, ஓகேங்களா, எனி யூனிவர்சிட்டியில் மினிமம் வந்து 50% வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். 45% வந்து ரிசர்வ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்பியர் மேட்டு ஜாட்டு தென் டிரான்ஸ்ஃபர் கன்சார்டியம், ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நீங்கள் அப்பியர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து NTA மூலிமா கான்டாக்ட் பண்ணுற ஏஎஸ்டி அட்மிஷன்ஸும் அந்த எக்ஸாமினேஷன் கான்டாக்ட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து என்னென்ன பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், அவர் ரெக்ரூட்டர்ஸ் என்ன, தென் அட்மிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அதை போய் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆன்லைன் அட்மிஷன் 2026 MBA கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் அண்ட் மெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ண சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் யூசர் ஐடி தென் பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த யூசர் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஃபில் த டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி தென் பேமெண்ட் வந்து பண்ணணும். தென் செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன், தென் குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, செலக்ஷன், தென் அட்மிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்ளை பண்ணுறவங்க வந்து இப்போயே உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட் மட்டும்தான், எங்களை ஹார்ட் காப்பி எதுவுமே நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் காலேஜ் கான்டாக்ட் பண்ணால் அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பொறுமையாக இது பண்ணுங்கள். அப்ளிகேஷன்ஸில் இன்கரெக்டாக ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் கேப்டேஷனோ டொனேஷனோ எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, தென் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இதில் என்னென்ன ஹாஸ்டல் அக்காமடேஷன்ஸ் என்ன இருக்குது, ஏன்னா வேறு என்ன ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்கிறது டீட்டெயில்ஸு. சரிங்களா, தென் அதேமாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வெப்சைட்டில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இல்லை என்னென்ன கிளப்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன இண்டஸ்ட்ரி டூல்ஸ் வந்து போயிருக்கிறாங்க. சரிங்களா, வேலிடேட் கோர்சஸ் என்னென்ன அசோசியேஷன்ஸ் இருக்குது, ஃபேக்கல்ட்டிஸ் வந்து என்னென்ன ஃபேக்கல்ட்டிஸ் யார் ஃபேக்கல்ட்டிஸ் வச்சுருக்கிறாங்க, இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் அப்ளை கிளிக் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து வரும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் கொடுங்க, ரிஜிஸ்டர் நேம் அண்ட் மெயில் ஐடி கொடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபர்தராக லாகின் பாஸ்வேர்டு இது எல்லாமே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். சரிங்களா, அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
பேசிக் டீட்டெயில்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்ட இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட். ஓகேங்களா, இந்த ப்ராசஸை முடிச்சிட்டிங்கன்னா ஓகேங்களா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு தான் உங்களோட எக்ஸாமினேஷன் டேட்ஸு நீங்கள். ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். அது சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கணும். சேட்டு, மேட்டு, கேட்டு, டிரான்ஸ்லேட்டு. ஓகேங்களா, எக்ஸாமினேஷன் இல்லைன்னா கன்சல்டிங் எக்ஸாமினேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தால் தான் எலிஜிபிள். ஓகேங்களா, அது மேஜராக சொல்லிட்டாங்க. இல்லை, இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் அது மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களை அப்டேட் பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு தகவல் என்ன கான்வர்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.